சொல்லிருக்கிறாங்க. இந்த மலக்கல் வந்து பார்வை இருக்கா ஐயா? பார்வை இருக்கு ஐயா? பார்வை சரியும் படிக்கையும் சரி பெண்கள் போல யாரும் போட வைக்கல. யாரு அம்மா ஊர்வசி மேலகை பெரும் பெண்கள் பெண்கள்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த செவம் தெரியுமா? இந்த செவரையாளர் ரம்பை வருவா ரம்பா ரம்பா ஏற்கனவே பகவானும் பரமக்கள் மாப்பிள்ளையும் பெருமாங்க அப்படி சகோதர பொருட்கள் அமர்க்கக்கூடிய விலை அந்த பொறுமையாக இந்த பாராயணர்கள் பகவான் திருமுகத்தை ஒரு ரூபாய் பட்டு இருக்கிறார். கொஞ்சம் வலிவலுங்க சாமி இல்லையா? பகவான் திருமுகத்தை ஒரு ரூபாய் பட்டு இருக்கிறார். இந்த பாதை கண்டு பகவான் கேட்டான், பாதை அம்மா பார்வதி இப்படி பார்த்து பார்க்கக்கூடிய பாதையை பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்தை உள்ளத்துக்குள்ளாக இன்னும் வைத்துக் கொள்ளணும். அவையா அதை என்னோட கேட்டவங்க போல காரியப்பட்ட எழுது பரவாயில்ல சும்மா தைரியமா கேளு. கேட்டாலும் ஆண்டவன் 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 எனக்கு என்ன தைரியத்து கொடுக்கல உள்ளத்துக்குள்ள அதுதான் ஒரு தயக்கம் மொத்தமா தாங்க. இப்ப ஏறலன்னா பெற மொத்தமா தாங்க. நாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். பாத்துக்கிட்டு ஆளுநர் நாங்க 19 சும்மா பாத்துக்கிட்டீங்க. சாமி 19 எவ்வளவு 500 மாற்றி இல்லையா? அப்பா அப்படி இருக்கும்போது சரி உள்ளத்துக்குள்ளாக ஒரு தயக்கம் வைக்கிறது. தயக்கம் ஆமா ஒன்னு அடையாளம் நீங்க படியலுக்க போகும்போது என்னையும் சேர்த்து கொடுங்க. இப்ப அந்த பழக்கம் இருக்கலாம் எப்படிங்க நிறுத்திட்டீங்க. தாங்களை மட்டும் தங்க தலைமையும் கழித்து பண்ணிருக்க போறீங்க. நீங்க படியலுக்க போன பிறகு கைலாஷ்டம் அது எப்படி தெரியுமா? யாருமே இல்லாத ஒரு அனாதை போல தங்கம் தனிமையில் தனித்து இருக்க. அதனால நீங்க யாராவது தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு பேர் அதனால சொல்ற கலங்கம் எந்த நேரம் நீங்க தனித்திருக்கல உங்களுக்கு எவ்வளவு பேர் அதனால சொல்ற கலங்கம் என்ன தெரியுமா? தேவர் தேவர் தேவி பார்வதி நான்
வேண்டும். ஆமா, என்பதாக கட்டுவிட்டால் பார்வதி. இதை காது கொடுத்து கேட்டால் நமது கதைக்கல்ல கடவுள். சரி பார்வதி, அம்மா பார்வதி, என்ன உனக்கு தொழில் பண்ண வேண்டுமா? ஆமா, உனக்கு பெற வேண்டுமா? படிப்பெண்ண வேண்டுமா? பாதி வேண்டுமா? ஆமா, அதுக்கு ஆண்டனை நம்ம கேளும். என் கை எல்லாம் கேளு, சொல்லு, நான் போய் அழைப்பு தர உனக்கு. இல்ல பிரம்ம கல்யாணம் இது சொல்லியாமல் உனக்கு ஒண்ணுமே பேசுறோம். ஆமா கேட்கா. ஆண்டவா, ஆண்டவா, நீங்க ஒன்று பண்ணுவீங்களோ எங்காவது அழைச்சிவிடும். எமக்கு தெரியாது, தெரியாது. எமக்கு வேண்டியது தோழி பெண்கள், ஆமா, உழைக்கு பெண்கள். சரி, படிப்பெண்ண வேண்டும், பாதி வைக்க வேண்டும். ஆமா என்று கேட்டு வைக்கிறார். எங்கம்மா போறியா? எங்கடா உட்கார முடியும்? நாங்கள் ஃபுல்லாக சாமா வச்சு தள்ளி விட்டுறாதியா? உடனே இந்த பாராளுமன்றங்கள் பரந்தாமல் கோபாலேஸ்வரி அப்படியே மருத்துவ முறையில் அழைத்து கொண்டிருக்கிறார். எப்படி அழைப்பா தெரியுமா? எப்படி அழைப்பா என்றால் காரணம் என்னமா? அண்ணா, தாங்கள் அழைத்த காரணம் சொல்ல வேண்டுமா? சொல்ல கழுவோம். மட்டுமில்ல, ஆட்டவர் கடவுள் பணியெடுக்க போவார் இல்லையா? பணியெடுக்க போகும்போது எங்கேயும் ஏற்று வந்துடுவாங்க. அந்த பழக்கவர்களெல்லாம் தாங்கள் மட்டும் தங்கள் தலைமையில் தனித்து வைக்க போறார். ஒருவரும் எப்படி தெரியுமா? யாருமே இல்லாத ஒரு அம்மை போல கண்ண தண்ணி கலந்து இருக்கு. என்ன தெரியுமா? பாலு போலே
இருக்காரு அவனை சொல்லி அவரு ஆமா அவனுக்கு உண்டுமுறை கேட்கிறோம் சரி ஆமா அண்ணா அண்ணா என்ன நீங்க உண்டு பண்றீங்களோ எனக்கு அச்சுறுத்தலாம் ஆமா எனக்கு தெரியாது ஆமா நமக்கு வேண்டியது கோழி பெண்கள் ஆமா உனக்கு பெண்கள் பணிப்பெண்கள் வேணும் பாதிக்க வேண்டும் ஆமா என்று கேட்டுக்கிறார் ஆமா இடம் தெரியல சற்று பொருள் சொல்லிவிட்டு ஆமா ஆமாவும் பகவான் வருது பாதைக்கு தோழி பெற்ற வேண்டுமா உலகி பெற்ற வேண்டுமா பணிப்பெற்ற வேண்டுமா பாக்கிற வேண்டுமா அதனால உடனடியாக ஒரு தோழி பண்ணி ஒட்டி வந்து கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறார் சரி கண்ணா கண்ணா இதுக்கான இடம்